இப்படி ஆகம்னு சொல்லி நினைச்சு கூட வாகல சரியா வந்து கிருஷ்ணா நாட்டை வெளியே வந்து போயிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா டைம் என்ன இங்கே வரேன் காட்டுறேன். இப்போ சரியா வந்து காருக்குள்ள அந்த காத்து வந்து உள்ளுக்குள்ள வந்த சத்தம் இருக்குமே அது மாதிரி வந்து சத்தம் கட்டு கொண்டு இருந்துச்சு. ஒரு பெண்ட் இல்லை சரியா. இப்போ நாங்கள் இப்படி நேராக வந்து போக்குள்ள ஒரு பெண்டில் வச்சு நடந்திருந்தா ஒரு ஸ்பீடா வந்து வெட்டக்குள்ள ஒரு பெண்டில் நடந்திருந்தா சிம்பிளான விஷயம் கிடையாது. கடவுள் கிருபைதான். டயர் கார் டயர் வந்து சாதம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி அப்படியே வெட்டிச்சு போயிட்டு பாருங்க. கை வந்து வைக்கலா, கை வச்சா டேஞ்சர். பாருங்க இந்த துண்டு அப்படியே இதுல வந்து அப்படியே துண்டு அப்படியே வெடிச்சிட்டு என்ன நடந்ததுன்னு சொன்னா இங்க பாரு எலும்பு. இவன்ட்ட வந்து நான் சொல்றேன் டேய் சத்தம் கேக்குடா அவருக்கா பின்னுக்கு ஒருக்கா போய் பாருடான்னு சொல்லு. இவன் வந்துட்டு டிக்கியை தட்டி போட்டு ஒன்றும் இல்லடான்னு வந்து சொல்றான். பிறகு பிறகு வந்து நான் வந்து சொன்னேன் டேய் என்ன ஆண்டு போட்டு. பிறகு நான் ஓடிக்கொண்டு வரக்குள்ள இந்த காருக்குள்ளே அந்த காற்று கொண்டு உள்ளுக்குள்ளே வந்த சத்தம் கேட்குமே அது மாதிரி வந்து சத்தம் கேட்டு கொண்டு இருந்துச்சு. பிறகு நிப்பாட்டி பார்த்ததில் டயர் பச்சை ஆகிட்டு என்ன செய்யணும்னு சொல்லி தெரியலை. சரியா 1:45 இந்த டைமுக்கு கால் பண்ணோம்னு சொன்னால் ஒருத்தரும் வரைய மாட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு டயர் ஒன்று வச்சிருக்கிறேன் ஆல்ரெடி. அந்த டயரை வந்து போடணும். ஆனால் இது வரைக்கும் நான் வந்து டயர் போட்ட அனுபவம் எனக்கு கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை எனக்கு. என்ன செய்யறேன்னு சொல்லி தெரியலை. இப்படி ஆக மட்டும் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இதே மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் போன முறையும் வந்து போன முறையில் கார் வாங்குறதுக்கு முதல் மோட்டர் பைக் வந்து வச்சிருக்கிற டைம் வந்து மோட்டர் பைக்கால் ஓடி அதாவது ட்ரிங்கோமா போய் பார்த்துட்டு ட்ரிங்கோமாட்ட வந்து மோட்டர் பைக்கால் அப்படியே ஓடி வந்து வரக்குள்ளே டயர் வெடிச்சிருந்தது. அந்த நேரத்தில் நீ வந்து என்ன சொல்லியிருந்த நான் உண்மையாகவே வந்து கடவுளோட சுத்த கிருபைன்னு சொல்லி. என்னண்டா இது வந்து சிம்பிளான விஷயம் கிடையாது சரியா. இது இப்படியே பார்க்க ஓடி இருந்தோம்னு சொன்னால் இந்த டயர் வந்து அப்படியே பிஞ்சு இப்படியே சரிஞ்சிருக்கும் சரியா. இப்போ இது ஒரு பெண்ட் இல்லை சரியா. இப்போ நாங்கள் இப்படி நேராக வந்து போக்குள்ள ஒரு பெண்டில் வச்சு இது நடந்திருந்தா ஒரு ஸ்பீடாக வந்து வெட்டக்குள்ள ஒரு பெண்டில் நடந்திருந்தா கார் வந்து கிழிஞ்சிருக்கும், அப்படியே கிழிஞ்சு அப்படி இதாக இருக்கும். ஸோ சிம்பிளான விஷயம் கிடையாது. கடவுள்ற கிருபை தான் நம்மளை பாதுகாத்தது. என்ன ஜானுக்கு மாற்ற தெரியுமா ஜான்? சரிடா, மாற்ற தெரியாதா? நோ. இப்போ எப்படா மாற்றுறேன் நான் இப்போ? ஓகே, ட்ரை அண்ட் ட்ரை ஒன் டே யூ கேன் ஃப்ளை என்ற மாதிரி யூடியூப் வீடியோ போட்டு மாற்ற வேண்டியான். எனக்கு முதல்ல வந்து அந்த சுவிஸில் இருக்கிற அப்பா சொல்லியிருந்தவர், தம்பி நீ இதை ஒருக்கா பழைய எடுத்து வச்சுக்கொள்ளு, எமர்ஜென்சி டைம் என்ன செய்வான்னு சொல்லி தெரியலை, டயர் மாத்திரைக்கு பழகண்டவர் அதெல்லாம் பார்த்துக்கொள்ளலாம் அப்பான்ட்டு. நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி தெரியலப்பா. இந்த டயரும் கொஞ்சம் கண்டிஷன் கொஞ்சம் பேடாக தான் இருந்தது. எனக்கு தெரியும் டயர் பழுதாக போகும்னு சொல்லி. ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக பழுதாக போகும்னு சொல்லி நினைக்கலண்ணா. ஓகே, ஒன்றரைக்கு கால் பண்ணால் யாரும் வர மாட்டாங்க. அதுவும் நடு காடுடாப்பா இங்காலே. லொரிக்காரன் வந்து நிப்பாட்டி போட அவனை மாற்றி தர சொல்லலாம், அவனுக்கு தெரியும்டா. லொரிக்காரனுக்கா? ஓ, நமக்கு மாற்றி தருவானுன்றியா நீ? ஓ, காசு கொடுத்தா தெரியாது. உன்னை உள்ளுக்குள்ள இதுக்கிட்ட வந்து அடியன். எதுக்கிட்ட? இதுக்கிட்ட. ரைட், ஓகே. அப்பயும் நான் வந்து காற்று வந்து செக் பண்ணான் தானே ஜான். காற்று செக் பண்ணக்குள்ள அவன் கேட்டு வந்துடுமா உள்ளுக்குள்ளே வந்து இதை பார்த்தீங்களா, ஸ்பே வீலை வந்து பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்டான். காற்று பார்த்தீங்களான்னு கேட்டான்.
நீ ஓமண்ட நீ எல்லாம் பார்த்து தான் இருக்கேன். செய்ய போகிறது தெரியல. ஃபஸ்ட்டாக எடுத்து ஜாக்கு, இதுதான் ஜாக். சரியா, எப்படி வரும் இது? இப்படித்தான் போகிறது. யா, அங்கே வா வா, இது கடி. இந்த இதை போட்டு இந்த காப்பாடு எடுத்து போட்டுருந்தா. இல்லை இல்லை, கொஞ்சம் ரூபா. கொஞ்சம் ரூபா நாளைக்குது. இது என்ன மச்சான், கல் வைக்கணும்னே. ஹேண்ட் பிரேக் இழுத்தாச்சு, டயர் உருளுமே, டயர் உருளுமே. கல் இது மாதிரி இருக்காண்டு பாரு. முன்னுக்கு முன் டயரில் ஃப்ரெண்டுக்கும் கல் வைக்கணும். காய்ஸ், இப்போ நான் வந்து கல்லொன்று தேடி போகிறேன். இந்த காட்டுக்குள்ளே கல் எங்கே இருக்குன்னு தெரியல. பெரிய பெரிய கல்லாக பாரு மச்சான், 2 கல். அவ்வளோ தூரம் போகாது. கல் இல்லைடா இந்த ஏரியாவில். இந்த ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கல் கிடைச்சிட்டு அப்பா வருதும் இல்லை. ஓகே, ஒரு மாதிரி எடுத்துட்டேன். எடுத்துட்டியா? ஓ வா மச்சான். இந்த ஒரு கல் காணும் போகாது முன்னுக்கு. பெரிய கல்லொன்று இப்படி முன்னுக்கு தானே உருள் மனே. ஓ, டயரில் வை. இல்லை, பின்னால தானே உருளும். இதில் வைக்கணும் இன்னைக்கு. பின்பக்கமாக வைக்கணும். ஓ சரியானே. ஓகே சரியாண்ணே. இது கிடைக்குது. ஏதாவது துண்டொன்று இருக்காடா போட? வளம் இல்லாமல் இருக்கேன் உனக்கு திருக்கிறதுக்கு. திருப்பூர் வளம் இல்லை. நல்ல ஒரு சந்தோஷமா இருந்தனா வீட்டை போயிருக்கோம்னு சொல்லிடா. சரி, இன்னொரு துண்டு வரண்டா ஜோய். இன்னொரு துண்டு இருக்கான். அப்படி சுத்தேல அது பாரு வேறு இருக்கான். உள்ளதும் இருக்கா? இந்த இது இருக்கு பாரு. இந்த இருக்கு, இதுல இருக்குது பாரு. இந்த இன்று என்ன இருக்கு? இந்த இருக்கு. இந்த இருக்கு. வா. கடி தூக்கணும்டா. கொஞ்சம் காணுமா? காணும் இல்லடா. வசதி இல்லை அவனுக்குடா. அது எப்படி டெக்னிக் ஒன்று இருக்குடா. நீ சுத்துற முறை சப்பில இதில் கீடு கூடிய பத்தியா இதுக்குடா பெரிய கம்பி
ஓ செஞ்சு வைக்கணும் மச்சான். எனக்கு ஒரு கேரேஜ்காரன் சொன்னவன் செய்யுங்க தம்பி கண்டி, நான் கேட்கல அவன் சொன்னது. எலும்பு தானே? ஓ சத்தாது. முடிவு ஏலாடா செத்து போயிட்டேன். நானும் கலெக்டர் இல்லான் இது வரைக்கும். கவனம் மெதுவாக கட்ட, இதில் கீறு பட்டுரும். அதில் 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 படக்கூடாது பொடியில். ஃப்ரெண்டு மட்டும் தானடா இருக்கப்ப. உண்டா பெரிய ஒரு கம்பி ஒன்று அடிச்சு வைக்கண்டாப்பா. பாருங்க அப்படி பிஞ்சு பிறந்துட்டு அப்படித்தாங்க கட்டணும். எப்படி 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 யோசிக்க எப்படி எனர்ஜி இல்லாமல் இருக்குடா. வச்சாயிட்டேனா பயங்கர டேஞ்சர்டா. சரியா நம்ம தப்பிட்டோம். நான் சொன்ன மாதிரி பெண்ட் இருக்கு, பெண்டில் வச்சு இதாயிருந்தா என்னடா செஞ்சிருக்கிறது. எலும்பு கொஞ்சம் யோசிக்க. சரியா வீட்டை கொண்டு விடுவேன் நான். நாளைக்கு டயர் வாங்கணும், 25,000 ஒரு டயர். நாளுக்கு மாத்திரம் 1,00,000 ரூபா டயர்ண்ணே. நம்ம கார் ஒன்று வாங்குவோமா? பா டயர் என்ன சூடுதா சுடுது. கரெக்டில்ல அவ்வளோ கிடக்கு. வந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் தான். வீட்டை விட்டு முதல் கட்ட மாதிரி கம்பி ஒன்று அடிச்சிருக்கும் சுத்துறதுக்கு. ஏறுதானே? ஏறிட்டா ஓகேடா, ஈஸிடா. இப்போ டயரை மாற்றி போட்டு கிசுக்குன்னு ஓடி தப்பிடலாம். போதும் நினைக்கிறேன். பாருங்க கொஞ்சம் டயர் சுத்தணுமேடா.
இல்லையே சுத்து இல்லையே. ஒரு வாரம் இப்படி நான் சுத்துறேன். எப்படி இல்லை இப்படி இப்படி சுத்தம் நீங்கள் சரி சரி பார்த்துட்டு இந்த இதில் போடணும். சரிடா சரிடா ரெடி காரில் இருவட்டும். சரி ஓகே. அப்படி செய்யலடா. சரிடா இதா வார. Oh my god. வெண்டுட்டோமா சுத்துது. இன்னும் 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 ஒரு 10 சுத்தா வேணி. ஆடா டெக்னிக் எப்படி பிடிச்சேன் பார்த்து. இவ்வளவு நேரம் என்னடா செஞ்ச நீ? வாவ், இதுக்கு தான் நான் ஜான் சொல்ல படிச்சவனில் வேணுமெண்டு. இதுக்குதான் சொல்றேன். பார்த்தேன் கொஞ்ச நேரம் பார்த்தனா டெக்னிக்கை பிடிச்சினா. டெக்னிக்கை பிடிச்சிட்டாலே. வாவ், டயர் நல்லா தேஞ்சிட்டேனே ஜான். அதான் முடிச்சிருக்கேனே. ஓடா பா. ஓகே 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 சுத்துதுடா காணும். சுத்துது காணும் காணும். ஓகே இப்போ எப்படி கொஞ்சம் வாரம். எனக்கும் முதல் தர எக்ஸ்பீரியன்ஸ்டா டயர் மாத்துறது. உண்மையாவா? ஓடா இதுக்கு பிறகு இதான் கலட்டணும் மேடா எல்லாத்தையும். யாருடா நீ? எங்க திராவத்திருக்கு இதே இப்ப சுத்துது. என்ன இல்லாம் இதுக்கு இன்னும் பிரேக்க போடு. எப்படி பிரேக்க போடு? பிரேக்க போடு. டயர் சுத்தாம இருக்க. பிரேக்க பிடிக்கியா? ஹேண்ட் பிரேக் போட்டா டயர் சுத்தாதா? ஹேண்ட் பிரேக் போட்டா டயர் அதான்டா டயர் சுத்தக்கூடாது. ஹேண்ட் பிரேக் போட்டியா நீ? ஹேண்ட் பிரேக் போட்டுதான் இருக்கு. அப்படியா? அப்ப நார்மலா நம்ம பிரேக்க பிடிக்கவா? அடே நம்ம என்ன செய்யணும்? இப்பதான் எனக்கு மண்டை விளையுது. என்ன காட்டு சொக்கட் அடிச்சு மேல ஏத்துறதுக்கு முதல் இதை கலட்டி இருக்கணுமா? இது நிலத்துல இருக்குமே. அப்ப நட்டை லூஸ் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு சொக்கட்டை அடிச்சு மேலே ஏத்தி போட்டு அதுக்கு பிறகு கழட்டும். அப்பதானே அமர்ந்துருக்கு. அப்பதானே இதை கலட்டலாம் நட்டு. சரி பொடி லூஸ் பண்ணுப்ப. ஊர்ல அவன் 4-5 ஃப்ரெண்ட் வச்சுட்டு சந்தோஷமா இருக்கான்டா. நானும் ஒரு ஃப்ரெண்ட வச்சுட்டு படுற பாடு இருக்கு. கடவுளே. ஐயோ ஐயோ இல்ல இறக்கணும். விளையிட்டு சொன்ன விஷயம். ஓ இல்லாட்டி சுத்துமே. பாக்குறாங்களே இப்ப விஷயம் ஆகு வெளில நாளைக்கு செய்தி கேட்டு கீறுபடப்படா. கவனம். டயர் மாத்திர அடி மடிச்சுன்னா கீறி விட்டுறாப்பா. கொஞ்சம் வாரம். ரைட் ஓகே டைட் ஆகிட்டு இது அப்படி. ஓகே ரைடா. இது இதுக்கு அதுக்கு தான் இருக்கு போட்டு இதாக்கு. எப்போ காலால பிடிச்சி அமத்து. காலால அமத்துறா. சைடு சுத்து. இல்லை சுத்து
என்ன மூச்சு வாங்குறா? நான் 4 ஜெக் மாத்திருக்கு, முதலாவது முறை மாத்துறேன்டா. நீ டேய் டேய் டேய், பாரு சுத்துதா இல்லைண்ணா? இல்ல இப்போ காலால் மிதிடா. போற இங்கெல்லாம் டைட்டா, இங்கெல்லாம் லூஸானு தெரியுது இல்லையடா? இல்ல இங்கெல்லாம் டைட்ரா. என்னடா அது? இன்னும் இருக்கணும்டா. இறக்கு மச்சான், இறக்கு. பிரேக்க பிடிச்ச தெரியாடா நீ? எப்படா பிரேக்கை பிடிச்சி செய்யலடா? அப்படி பிரேக்க பிடிச்ச டயர் சுத்தாடா. அப்படி அது சரி விடாது. பிரேக் ஒன்றும் இல்லை. பாருங்க. ஷோ கொஞ்சம் கோய்க்கா நல்லா இருக்குடா. கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருந்துட்டு தண்ணி இல்லை காருக்குள்ள. என்ன கடலில் போய் வேணும் நான் சொல்கிறேன். பாரு இப்படி வெற்றியா பாடா அட்டிட்டான்டா. வாப்பா திருப்பி கேட்க பூட்டாக்குள்ள எத்தனை சுத்துறேன்ட்டு. இந்த இங்கே தான் காட்டுறதா? மைண்டில் வச்சுக்கோ. இங்கே தான் காட்டுறேன். ஓ அதுக்கு தாண்டா இது இருக்கு. இதை போட்டு சுத்துறா. என்னடா அது எல்லாம் கலண்டுச்சு. இது கலரு இல்லை. இல்லை மச்சான். ஓமா டயர் வெடிச்சிட்டு தானேடா. நான் கலட்டுற சரியாடா? நீ கலெக்டர் சரி. டயர் சுத்துதே. இறக்கு கொஞ்சம் நல்லா. இதெல்லாம் மக்களே லைட்டாடுறா. கீறு போட்டுற போறாது. மேலே இறக்குடா. ஓகே, இவ்வளோ நட்டை கலட்டியாச்சு, இதெல்லாம் கலட்டியாச்சு. ஒரே ஒரு நட்டு வச்சு செய்யுது. சும்மாண்டா இருக்கு. இப்போ கலந்துடாண்டா. காட்டிட்டியா? ஓகே இப்படி இப்படி கவனம். கையால் இடையில நட்டை கையில் லூஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டேன்டா. பிறகு ஓகே உயர்த்தி போட்டு எடுக்கலாமே. ஓகே டெம்பிள் அட்வென்ச்சர் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். அதே மாதிரி இது வந்து ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர், நடு காட்டில்.
என்னடா கரெக்டாக டைட் ஆகுது. கரெக்ட் எடுத்துடும் என்னடா. எர்றா அதாவது இப்படி இருந்தது. இது வந்து உள்ளே போகணுமா? இந்த இருக்கு இந்த துண்டு, இது உள்ளுக்குள்ளே போகணும். சரி, அதை நம்ம மறந்தாலும் வீடியோ பார்த்து கண்டுபிடிக்கலாம். டேஞ்சர் ஒன்று இருக்கு. இது விழுந்துச்சுன்னா கார் சரிஞ்சிடும் டக்குன்னு. இது செய். சரி அப்படி வை. இது எப்படி டக்குன்னு சுத்து. ஆனால் கவனமாக இது மெதுவாக சுத்து இல்லாடி. ஓகே. அதான் அது சரியாமல் சுத்து. நீ இல்லை ஃபஸ்ட்டாக கையால் சுத்து. அதை இல்லை மச்சான், இப்படி கையால் சுத்து. இப்போ சுற்றலாம் கையால் இப்படி. சொக்கட் ஆடக்கூடாடா. சொக்கட் நேராக நிற்கணுமா? இந்த கம்பியில் நிற்கியா? ஏறு தானே? எஸ். கீறுவிடா பார்த்துடா சில்லத்தை. உடனே நம்ம மனை தரணும்னே. என்னடா உடஞ்சு இந்த என்னது பாரு. தூக்குப்படக்குள்ள இது வர கரண்ட் இருக்கா? இல்லை கொஞ்சம் அது சரியா அந்த சொக்கட் வெய்ப்படலை கொஞ்சம் விலங்குல எனக்கு. அடிச்சு பாடுறா கொஞ்சம் உள்ளுக்குள்ள. வைப்பட்டா இருக்கு. இல்லை அதாவது அந்த சொக்கட்டுக்குள்ளே இறங்கிட்டு அது அது இறக்கு. திருப்பி இறக்கையா? கீழே இறக்கு. அது சரியான மாதிரி அந்த கம்பியில் உள்ள வரும்டா. மற்ற பக்கம் திருப்பண்ணா. திருப்பி இந்த பக்கமாடா? ஓ சின்னனாக்கு கொஞ்சம் இரு. அதில் கொஞ்சம் அடியே. எங்க இதுக்குள்ள ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருந்தது, அதில் டக்குன்னு செய்யலாமான்னு நினைக்கிறேன். இருக்கா உனக்கு விளங்கிட்டா? ஆனால் அதுக்குள்ளே இறங்கிருக்குடா. ஆனால் சொக்கட்டுக்குள்ளே இறங்கின மாதிரி தான் இருக்கு கம்பி. அதை வச்சிரு. இந்த தூக்கி பாரு. தூக்கு போய் இது உள்ளுக்கு தானடா போயிருக்கு இல்லையா? உள்ளதான் போயிருக்கனே. தூக்கி பாரு. அவன் தூக்கு போடுவானோ? இங்க தூக்குறானே. தூக்கு. என்னடா நீ சும்மா என்னைய போட்டு குழப்பாத. சத்தங்க பயந்துட்டேன்டா. மெதுவா செய்ய அவசரம் இல்லை. தூக்குப்படுதாடா? தூக்குப்படு. நீ சரியா தான் தூக்குறா, பயப்படாத. வென்றுவோம்.
இப்படிதான் சில சமயங்கள்ல ஆ எல்லா வேலையும் நமக்கு தெரியாம இருந்தாலும் ஆ சூழ்நிலை நம்மளை அந்த நிலைமைக்கு மாற்றும். மாற்று நாங்கள் இப்படி தான் இதை நாங்கள் செய்ய மாட்டோம்ன்றது இருந்தால் ஒன்றும் செய்யல அது. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணும். எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். டைமை பாருங்க. My God. பாருங்க சுத்துதாண்டு வருதுனே. தாங்க ரைட் எடுத்துட்டா கண்ணு வைங்க பாப்போம் புதுசா. ஓகே இங்கே வருடா மட்டும் இல்லைடா என்ன மர்றா ஒடிச்சிருக்குது. அதே நீ புதுசா மாத்தணும் ஒன்றும் செய்யலாது. இவ்வளவு வாகனம் போகுதுடா. ஒரு வாகனம் நிப்பாட்டுறான் நானு. அதானே நிப்பாட்டுறான்டா. சொன்னது கேட்டுட்டு போல. திருப்பிட்டு வரானா? மச்சான் வாரா மச்சான். நீ சொன்னது கேட்டுருச்சோ தெரியா? அட இந்த உலகத்துல நல்ல மனிதர்கள் இருக்காங்கடா. வா இதுக்கு டோச்சடி எனக்கு. நல்ல மனிதர்கள் இருக்கிற அந்த உலகத்துல இதெல்லாம் நாங்க செய்த புண்ணியங்கள்டா காப்பாத்துறது. எப்படி கரெக்டாக தெரியாது. இதுவும் ஒரு லோக்கல் டயர் தான், சரி வராது. ஆனால் வீட்டை போகலாம் தூக்கி. இப்படி மச்சான் போட்டுரு. அப்படியே வச்சு கணக்கா ஓட்டைக்குள்ள போட்டு போட்டு அந்த ஆணி அதுக்கு அப்புறம் செட் பண்ணிட்டு அப்புறம் இறக்குன மாட்டேன். சரி என்ன அண்ணா ஓமண்ணா ஓண்ணா தேங்க்யூ நிப்பாட்டினதுக்கு. நிப்பாட்டினதுக்கு தேங்க்யூண்ணா. போடிட்டு போடிட்டு பாத்தியா அதுக்குள்ள நீ சொன்ன ஒரு ஆள் நிப்பாட்டலண்டு. இல்லடா எனக்கு கவலையா இருந்துடா. அவனுக்கு உண்ட வார்த்தை வந்து அந்த இறைவனுக்கு கேட்டுட்டு சத்தியம் ப்ரொமிஸ் காவலை ஓட்டுனான்டா வாகனம் போது. சும்மா சரி நிப்பாட்டி கேட்க கூடாதா என்ன தம்பி ஏண்டி என்ன நான் கேட்கறேன்டாண்டா. நான் உடனே நிப்பாட்டிடுவேன். என்னடா இது இப்படி இப்படி இருக்கு? இப்படியா இருக்கும்? ரைட் ஓகே ஓகே. நல்லா அமுத்துற கையால் முதல்ல டயரை உள்ளுக்குள்ள. ரைட் சுத்து. டயர் கடையில் வேலை செஞ்சிருக்கியா போலே? டயர் கடையில் வேலை செஞ்சிருக்கியா போலே? பார்த்தா தெரியுதான் இதுக்கு டயர் கடையில் வேலை இருமாடா. பார்த்தா பார்த்தா மண்டைக்கு கூட கொள்ளவில்லை இல்லை ஏழு படி. பாத்தியா டயர் உள்ளுக்குள்ள பாத்தியா உள்ளுக்குள்ள போதா? ஓ உன்னால சுத்த இல்லாத அளவுக்கு சுத்தன்டா அத. வார எல்லாம் சமனா டைட் பண்றேன். கடைசியா தான் நல்ல டைட் ஒன்று கொடுக்கும். அப்ப சமன்பாடு வடிச்சிக்க நீ ஆண்டா.
யோசிச்சு வருது டயர் வீல் அடிப்பட்டு நம்மளோட நிலைமை இல்லை. யானைக்கான சொல்லிட்டு போறாரு. யானை வேற வருவான் வந்துட்டு போறாரு. அப்படியே அவ்வளவு. அவர் ஒரு ஆள் நிக்கிறோட நிப்பாட்டி பார்த்தான். பிறகு ஜக்கெல்லாம் இருக்கான்னு எடுத்து போறாரு. யானைக்காடு தானே எப்படியாதான் நிப்பாட்டி கேட்டு போறாரு. இனி வந்து கொஞ்சம் இறக்குன ஃபுல் டைட் ஒன்று பண்ணலாமா? டயர் சுத்தலாம் நீ இதால போட்டு தான் டயர் சுத்துதா? ஓ அப்படி. அப்ப நான் எந்த பக்கம் சுத்தணும்? அது ஜக்க இறக்கு. அது தெரியுண்டா இறக்கணும் வந்து இங்கதானே என்ன சுத்துறதா? அது இப்படி ஒரு சின்ன வேலை உண்டா நமக்கு தெரியாதனால எவ்வளவு டைம் எடுத்துட்டு பாரு. அடே உண்மையாதாடா. இதெல்லாம் விஷயம் தெரிஞ்சாக 5 நிமிஷத்துல செஞ்சு வீட்டை போயிருப்பாங்க. இப்ப வீடியோ பார்த்துட்டு இருக்கிறாங்களே யோசிப்பாங்க, என்ன கூத்தடா காட்டுறீங்க? ஒரு டயரை மாத்துறது என்ன பாட்டடா பாரு. ஆனா இது பெரிய விஷயம் தான். முறையா மாத்தின நாங்க இது பெரிய விஷயம் தான். என்ன சொல்றா? மாத்துறது பெரிய விஷயம். என்ன சத்தம் விட கட்டிச்சு அதுக்கு கூட பாட்டு ஜோதியா சொல்லுவாளி. சரி அதை போய் நம்ம இதை டைட் பண்ணும். சரியா டைட் பண்ண முடியா? இங்கெல்லாம் நிறுத்தம். ஓ கை டைட் பண்ண காணும்னு நினைக்கிறேன். த்ரெட் போகிற அளவு செஞ்சுட்றாரு. ஓகே ஹேண்ட் பிரேக் போட்டு தானே இருக்கு. கொஞ்சம் நல்லா உள்ளுக்குள்ள போகண்டா. போயிட்டா இது? சரி ஓகே. போட்டுடா அப்புறம் ஓடக்குள்ள கரண்ட் விழுந்துருடா. ஏன் த்ரெட் போட பூட்டாத ஓரளவு? இல்ல த்ரெட் அந்த நீ செய்யக்குள்ள அப்படி வலிக்கிட்டுண்டா த்ரெட் போயிடும். அப்படியாடா? வழுக்காம படிவ நேரம் ஸ்டடியா போட்டுவா. ரைட் காணு. ரைட் ஓகே. பாருங்க மொத்தம் எப்படி இருக்கு. ஓகே அண்ணே. ரைட் நீ எதுக்கு ஒரு டெஸ்டிங் பாரு. நம்ம 2 பேருக்கும் தெரியாது. நான் செஞ்ச நீ பாரு, நீ செஞ்ச நான் பாக்கு. எல்லாம் ஓகே ஆண்டு பாரு. கொஞ்சம் சும்மா லைட்டா பிடிச்சி பாரு காணுமாண்டு. ஓகே காணுமே. ரைட் அடே பயங்கர டைட் பண்ணியிருக்காடா நீ. உனக்கு கடும் ஸ்டெமினாடா. ஓகேப்பா கொஞ்சம் எடுத்த சாமான்லாம் முதல் சரியா காட்டு. முதல் வேலை முடிஞ்சு அதுக்காக எல்லா சாமானையும் விட்டுட்டு போயிடலாது. அதில் எடுத்ததை வைக்கணும். சாமான்லாம் திரும்பி வைக்கணும். அது மாதிரி தான் பூட்டணும். சும்மா விட்டு விடுது. கிளிப் தானே ஃபோன் கவர் மாதிரி தான். அப்பா கடவுளே சாமி இசப்பா காப்பாத்துங்கப்பா. அடி கொஞ்சம் அதுக்கு ரைட் அடி வார சாமாங்க ரைட் அடி வார. முதல் டயரை வைப்போம். சும்மா போட்டுல ஒரு ஓட்டைக்குள்ள போட்டு ஈஸாத கொஞ்சம் இது வார. இந்த பக்கமா இருந்தது இப்படித்தானே இருக்குமனே. இப்படிதான் இருந்தது. அந்த ஒரு ஓட்டை இருக்கு, அதை லைன் பண்ணிட்டு ஓகே அதில் பூட்டினேன்டா. சரி
சரி. ஓகே, ரைட். இது அந்த நீல பேக்கில் போடு. இது கொஞ்சம் ரூபா அவசரப்படாது. இது நீல பேக் இல்லையா? ஓ ஜக்கில் இல்லாட்டி யோசிச்சு பாருடா நினைமே. இதுல நான் வாங்கல, கார் வாங்கல, கிடைச்சதுதானே. சில கார்கள் வாங்கல தரமாட்டானுல்றா, நம்ம தான் வாங்கணும். இல்ல இதெல்லாம் இல்லாம இருந்தீங்க. அந்த அவன் வந்தானே ஒரு பொடியன், அவன் பர வரைக்கும் நின்றுக்கா. அவன் கடவுள் மாதிரி வந்தான். அப்படி வருவாங்களா எல்லாரும்? அடி இங்க லைட்டு இங்க உள்ளுக்குள்ள கட்டு கிடையாது. சரியா? கொஞ்சம் பாரு, சுத்தி வச்சு பாரு, மிஸ் பண்ணிருக்க மாட்டே. இல்ல கல்ல நகத்துனா சரி. சரியா மக்களே? உண்மையா என்ன செய்யறேன்னு சொல்லியே தெரியல. நல்ல டைம் ஆகிட்டு, கிட்டத்தட்ட 1:30 ஆகிட்டு. இதுக்கு பிறகு வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி விட்டு போகிறோம். எங்களுக்காக வந்து ப்ரே பண்ணி கொள்ளுங்கள். உங்களுடைய தொடர்ச்சியான ஒத்துழைப்பு வந்து எங்களுக்கு வந்து தேவை. நிறைய கண்ணூராகவும் இருக்கலாம். ஏன் நடந்துச்சுன்னு சொல்லியே தெரியலை. எல்லாம் இருக்குது. அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று சொல்கிறேன். பாய் மக்களே.